ஏன் தத்துவ பாடல்கள் குறைந்து சார் கலை இலக்கியமும் சமூகத்தை பிரதிபலிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது அப்படியே ரிவர்ஸா வருதுங்க. இப்போ இப்போ நீங்களும் நானும் ஒரு 20 வருஷம் முன்னாடி நண்பர்களா இருந்தோம். இன்னைக்கு நீங்கலாம் நண்பர் கிடையாது. நீங்க எனது போட்டியாளர். இப்ப எல்லாருமே ஃபெல்லோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாளர். இவரு எனக்கு நீட்ல என்னோட 1 மார்க் அதிகமா வாங்கிடுவாரு. இவரு ஜில என்னோட 1 மார்க் அதிகமா வாங்கிடுவாரு. அப்படிதான் எல்லாரையும் போட்டியா நிறுத்திருச்சு. ஒண்ணுமே இல்லாட்டி 2 லைக்ஸ் கூட வாங்கிடுவான். ஆமா. எப்படி பார்த்தாலும் நீங்க நானும் நண்பர்ல இப்ப போட்டியாளர். இனிமே எல்லாருமே போட்டியாளர்கள் தான். ஓகே. சோ அந்த போட்டியாளர் இருக்கிற பொழுது அது அதை சார்ந்த விளிம்பியங்களும் இனிமே உருவாகும். அதனாலதான் மோட்டிவேஷன் சாங் நிறைய வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா. தத்துவத்துக்கு சமுதாயத்துல இன்னைக்கு மதிப்பு இல்ல. அவன் சக்சஸா நோக்கி ரொம்ப அதிவேகமா ஓடிட்டு இருக்கான். ஆனா எனக்கு என்ன இன்னொரு புரியலைன்னா, ஒரு சோஷியல் மீடியாக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ பேசுறதுலேருந்து இங்கிலீஷ்காரன் பேசுறதுலேருந்து நிறைய பேர் கன்சியூம் பண்ற ஐட்டம் முழுக்க தத்துவம் தான். குட்டி 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 தத்துவங்களாக தான் அப்சர்வ் பண்றான். நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் பார்க்குறான். அதோட வியூஸ் அண்ட் லைக்ஸை நான் கவனிச்சிருக்கேன். ஓகே, நீங்க ஸ்டேட்டஸ் என்ன வைக்கிறோம்? தத்துவம் தான் வைக்கிறோம். வாழ்க்கைனா என்னன்னு தெரியுமா, ரூமி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கான். தத்துவம் பற்றி அதிகம் பேசுகிறார்கள் என்றால் அது குறித்த பசி இருக்குன்னு அர்த்தம். சார் இப்போ வந்து பாடல் வெளியே வர்றதே வந்து ட்ரெண்டிங் ஆகுதா, வைரல் ஆகுதா, இதை நோக்கி தான் ஒரு ஓட்டம் தேவைப்படுது. நீங்கள் உள்ளே போனவொடனே சார் கேட்சியாக ஒரு வார்த்தை பிடிச்சிருங்க சார், மீனிங்லெஸ் இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு பாட்டு ஹிட் ஆகணும். அப்போ தத்துவ பாடல் எழுதுறதுக்கான ஸ்பேஸ் குறையுது. ஸ்பேஸ் ரொம்ப குறையாது. முத்தமிழ் இடமே இல்லை சார். படத்தில் வந்து முதல்ல 20 பாட்டு இருந்துச்சு, அப்புறம் 5 பாட்டு இருந்துச்சு, அப்புறம் ஒரு பாட்டு தான் வைக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப இருக்கிற ஒரு பாட்டு வந்து கொண்டாட்டமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் வந்து யார் படத்தில் நம்ம எழுதுனா நம்ம வெளில தெரியும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்கள் எண்ணமாக இருக்க ஒழிய நம்ம ஒரு தத்துவம் எழுதி வெளியில் வருவோம் அப்படிங்கிற எண்ணமே எங்களுக்கு வர மாட்டேங்குது. அந்தந்த காலத்தை ஒட்டின தத்துவங்கள் அந்தந்த சூழலுக்கு தேவைப்படுது. ஒரு காலகட்டத்தில் நிலையாமை பற்றி இருந்தபோது அதற்கான தத்துவங்கள் வந்தது. ஒரு காலத்தில் ஏழ்மையை வெல்லுதல் அப்படிங்கிற ஒரு இடம் இருந்தப்போ அதற்கான தத்துவம் வந்தது. அரசியல் தத்துவங்கள் வந்தது. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரும் 3ஆம் லைனில் சேர்த்து வாய்த அவர் சொன்னா பாருங்க, இன்க்ளூசிவ்னஸ் தமிழரின் அறம், அன்பு தமிழரின் அறம். இந்த பிளாட்லேருந்து தத்துவம் வராமல் போயிடுச்சுன்னா அவன் பிளாட்லேருந்து தத்துவம் வரும். அப்புறம் அதான் வந்து பசங்களுக்கு தத்துவம் தேவைப்படுது. அது எவன் சொன்னாலும் அவன் கேட்பான். அவன் அதான் சொல்கிறான், லைஃப் என்ஜாய் பண்ணு, ரைட்டா, நீ உன்னை பற்றி மட்டும் முதல்ல கவலைப்படு, ஜாலியாக செலவு பண்ணு. ஏன்னா அவனுக்கு மார்க்கெட்டுக்கு தேவையானதை அவன் தத்துவமாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவான். கமர்ஷியல் தத்துவங்கள் நிரம்பிடும். அதான் பயம். வாழ்க்கை தத்துவம் இல்லாமல் போனால் அங்கே கமர்ஷியல் தத்துவம் வந்து உட்காந்துரும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ ரீசெண்டாக கவனிச்சிங்கன்னா இளைஞர்கள் பேசும் தத்துவங்கள் பெரும்பாலும் கமர்ஷியல் தத்துவங்கள் தான். ஏன்னா இதெல்லாமே வியாபாரத்தை நோக்கி நகர்த்தும். வெறுமையும் தனிமையும் சூழ்ந்திருக்கிற காலகட்டத்தில் தத்துவங்களின் துணைதான் ஒரு பிள்ளையை சரியான திசையை நோக்கி வழிநடத்த முடியும்.